நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகன்யா இணைந்திருக்கிறார். சுகன்யா, கடந்த சில தினங்களாக அவ்வப்போது நம்ம பார்க்கிறோம் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில். தற்போது கனமழையா பெய்து வருதா, என்ன விவரம்? விக்னேஷ், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக சென்னையில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் கோட்டூர்புரம் பகுதி. இந்த கோட்டூர்புரம் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. காற்றுடன் நல்ல மழை பெய்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோட்டூர்புரம் பகுதியில் மட்டும் இல்லாமல் சென்னையின் பல்வேறு பகுதிகள், டி நகர், கே நகர், வடபழனி, ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், சாலிகிராமம் உள்ளிட்ட எழும்பூர் மற்றும் வடசென்னையின் பல்வேறு பகுதிகள், ராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், அதே போல மத்திய சென்னை, தென் சென்னை பகுதிகள், ஈசிஆர் பக்கம் எல்லா இடத்துலையுமே சென்னையை பொறுத்தவரை தற்போது கனமழை பெய்து வருகிறது. காற்றுடன் இந்த மழை பெய்து வருகிறது. வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் பார்த்தோம் என்றால் அவங்க வந்து மதிய நேரங்களில் நல்ல வெயில் இருக்கும், மாலை முதல் இரவு நேரங்கள்ல வந்து காற்றுடன் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலதான் தற்போது வரை மழை பெய்து வருகிறது. இந்த மழை வந்து இன்றைக்கு மட்டுமல்லாமல் வரும் 18ஆம் தேதி வரை அவ்வப்போது இதே போல பகல் நேரங்களில் நல்ல வெயில் இருக்கும், இரவு நேரங்களில் காற்றுடன் மழை இருக்கும் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் அவ்வப்போது கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாகத்தான் வரும் 18ஆம் தேதி வரை சென்னையில் மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் நல்ல மழை பெய்யும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல ஒரு சில மாவட்டங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் அந்த பகுதிகளில் எல்லாம் ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழை நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு வரும் 18ஆம் தேதி வரை மழை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சென்னையை பொறுத்தவரை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்னைக்காக மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னு மீனவர்கள் வரும் 5 நாட்கள்ல வந்து கடலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோட்டூர்புரம் பகுதியை, இப்ப நம்ம இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் பகுதியை பொறுத்தவரை இந்த மழை ஆரம்பிச்சதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மெதுவாக வாகனங்களை இயக்கிக் கொண்டு செல்வதாலும் சாலையில் இப்போதே பார்க்கலாம், நீங்க அங்கங்க வந்து சாலையில தண்ணீர் வந்து ஓரளவு வந்து தேங்க ஆரம்பிச்சிருது. அதன் காரணமாகவும் வாகன ஓட்டிகள் மெதுவாக வாகனத்தை இயக்கி செல்கிறார்கள். ஒரு சிலர் அந்த இருசக்கர வாகனங்களில் பெரும்பாலும் வருவோர் வாகனங்களை அங்கங்கே வந்து இந்த பாலத்துக்கு அடியில் நிறுத்திவிட்டு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்னேஷ், வரும் 18ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் சென்னையில் தற்போது பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருது. நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி சுகன்யா. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.